ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாஸ்தா தாங்க. நமக்கு அந்த ஸ்பைரல் டைப்பில் இருக்கும் இல்லையா பாஸ்தா, அது தாங்க நான் வாங்கியிருந்தேன். அதை நான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஹெல்த்தியாக செஞ்சுருந்தேன், எந்த ஒரு சாஸும் ஆட் பண்ணாமல். அதை எப்படி செஞ்சேன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோட்டலில் கேட்கும்போது வாங்கி கொடுக்கறத விட நம்ம இதை மாதிரி வீட்லேயே நம்ம எந்த ஒரு சாஸ் சேர்க்காமல் எப்படி அதுவும் ஹெல்த்தியாகவும் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதாங்க வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் வீட் ஃப்ளேவர் மிக்ஸ் ஆனது தான். இது ஸ்பைரல் டைப் வாங்கியிருந்தேன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து 6 பேருக்குன்றதால நல்லா ரெண்டு அதாவது 2னா 1 லிட்டர் அளவு தண்ணி வந்து நான் அடுப்பில் வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் உப்பும் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா, அதை ஃபுல்லாக நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் காரம் நமக்கு ஏறணும் இல்லையா பாஸ்தாவில், அதனால் கொஞ்சமாக சில்லி தூள் அதில் சேர்த்துருங்க. வேகும் போதே சேர்த்துட்டு நல்லா உடனே கிளறி விடுங்க. ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் கொதி வர வரைக்கும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது. எண்ணெய் சேர்த்துருக்கிறதால கண்டிப்பாக ஒட்டாது. இதை மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்ம கிளறிட்டு இருக்கும்போது நமக்கு ஒட்டாமல் இருக்கும். அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நார்மல் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயமும் நான் 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கட் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளி 2த்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா மழமழன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்கள் நமக்கு பாஸ்தா நல்லாவே வெந்த மாதிரி வந்துடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா வெந்து வரும். நம்ம எண்ணெய் சேர்த்துதான் கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. நல்லா வெந்து மட்டும் வரட்டும். இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு அழுத்தத்தோடு இருந்துச்சு. நான் எடுத்து பார்த்தேன், வெந்திருக்கு, ஆனால் லைட்டாக ஒரு அழுத்தம் இருந்ததா. சரி, இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும். இது வெந்ததும் நம்ம ஒரு வடிகட்டியில் அப்படி தண்ணி வடிகிற போல் வடிகட்டிட்டு பச்சை தண்ணியை மேலே ஊற்றி நல்லா நம்ம நல்லா வடியை விட்டு வச்சுருந்தோம்னா பொலன்னு முன்னோடு ஒன்று ஒட்டாமல் குழகுழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை போல் தான் இப்போ நான் செஞ்சுட்டேன். எடுத்து ஒரு வடிகட்டியில் கொட்டிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியை மேலே ஊற்றுனீங்கன்னா நமக்கு பொலன்னு வரும். அதுக்குள்ளே இது பாஸ்தா கொஞ்சம் ஒரு பேக்கெட்லேயே, அதனால் பெரிய கடாயாக தான் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் போடுங்க. போதும். போட்டுட்டு நான் குடமிளகா நல்லா அதையும் சீவி தாங்க வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதை போட்டு ஒரு 2 வதக்கிடுங்க. அடுத்தது கேரட் 2 துருவி வச்சுருந்தேன், அது நீல வாக்கில் அதையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்குங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதே சமயம் அவங்க கேட்குற பாஸ்தா செஞ்சு கொடுக்குறோமா, கண்டிப்பாக வெஜிடபிள்ஸும் போயிடும். அதே சமயம் இப்போ நம்ம பாஸ்தா செஞ்சு அவங்க செஞ்சு கொடுத்த போலையும் இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக கோஸும் சீவி வச்சுருந்தேன். சீவிட்டு அதையும் அதில் சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே பாஸ்தா வேகும்போது கொஞ்சம் சில்லி தூள் சேர்த்துருக்கோமா, இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சில்லி தூள், இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான சில்லி தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பாஸ்தா வேகும்போது நம்ம போட்டிருக்கோம். போட்டு ஒரு நல்லா கிளறுங்க. கிளறும் போது இப்போ பாருங்கள் எந்த அளவு நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு வெந்த போல வரணும். ரொம்ப பொலப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் வெந்த போலையும் இருக்கணும். இப்போ பாருங்கள் லைட்டாக 1 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். நமக்கு பொலப்பாகவும் இருக்குது, அதே சமயம் காயின் கொஞ்சம் நமக்கு வெந்த பதமும் வந்துருச்சா. இதே மாதிரி இன்னும் 1 நிமிஷம் இருந்தால் நல்லாவே நமக்கு வெந்த போல இருக்கும். ஆனால் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது பொலப்பாக இருக்கிறது. இப்படி பொலப்பாக இருக்கிறதும் நம்ம மூடி மேலே வச்சுருந்தோம் இல்லையா கோஸை வெஜிடபிள்ஸை, அதே மூடியில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு திரும்பி அதே கடாயிலே இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளியும் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம அரைச்சதை அந்த நம்ம எண்ணெய் காஞ்சதும் சூடு ஏறணும் நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அந்த பச்சை ஸ்மெல்லும் போகணும், அதே சமயம் நம்ம கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். ஏற்கனவே பாஸ்தா வேகும்போது உப்பு போட்டிருக்கோம், வெஜிடபிள்ஸ்க்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த உப்பு இப்போ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறும் போது இப்போ லைட்டாக பாருங்கள் ஈரப்பதமும் இருக்குது, அதே சமயம் எண்ணெயும் பிரிஞ்சு வருதா. இந்த பதம் வரும்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா, அதை அதில் சேர்த்துக்கோங்க. அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே பாஸ்தாவை சேர்த்தா தான் நமக்கு வந்து நமக்கு நல்லா சாப்பிட சூப்பராக குழந்தைங்க விரும்புகிற டைப்பில் சாஸ் ஊற்றி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லைட்டாக ஒரு ஈரப்பதமும் இருக்கணும், அதே சமயம் எண்ணெயும் பிரிஞ்சு வரக்கணும், அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிருக்கணும். இப்போ பாருங்கள் அந்த ஈரத்தன்மை இருக்கும்போதே நம்ம சேர்க்குறதால பாஸ்தா ஃபுல்லாகவே அந்த நம்ம சாஸ் ஊற்றுனா எப்படி இருக்குமோ அந்த டைப் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஏற்கனவே பொலன்னு எடுத்து வச்சுருந்தோமா, அதை இதில் ஃபுல்லாக அப்படியே மேலே தூவி விட்டுடுங்க. என்னென்னா நம்ம அந்த வெங்காயம்
தக்காளியோட இப்போ பாஸ்தா சேர்த்து நமக்கு நல்லா அந்த கிளறின பிறகு மேலே வெஜிடபிள்ஸை போட்டு கிளறும் போது நமக்கு நல்லாவே ஒரு சூப்பரான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆகிடுது. அதுவும் எந்த ஒரு சாஸ் எதுவும் வேறு எதுவுமே நம்ம சேர்க்காமல் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது பிள்ளைங்க கேட்கும்போது ஒரு நாள் நம்ம மாதத்தில் ஒரு நாள் இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸ் எப்படி இது மாதிரி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஸ்பைரல் டைப்பில் நான் வாங்கியிருந்த பாஸ்தா இப்படி தான் செஞ்சுருந்தேன். நீங்களும் இதை மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.